சலாம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பல்லு போனாலும் செல்ல போகாது. நான் தான் மொபைல் போன் பேசுகிறேன். ஒரு வாரத்தில் மிகவும் உயர்ந்த ஆடம்பர பொருளாய் கருதப்பட்டேன். நான் தற்போது மிகவும் மலிவாகவும் சர்வசாதாரணமாகவும் எங்கும் கிடைப்பதாகவும் எவரும் எப்பொழுது வேணுமானாலும் உபயோகிக்கக்கூடியதாகவும் நான் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருள் என்ற இடத்திலிருந்து அத்தியாவசிய பொருளாகவும் ஆகிவிட்டேன். என்னை கண்ணால் காணாமலும் எனது ஒலி எப்படி காதால் கேட்காமலும் நமது முன்னோர்கள் பலர் இருந்து சென்றுவிட்டார்கள். நிச்சயமாக அவர்களிடம் நல்ல மக்களாக தப்பிக்கொண்டார்கள். ஒரு காலத்தில் என்னை டெலிபோன் என்றும் தொலைபேசி என்றும் பாதுகாப்பாக தனியாயிரை சுத்தமாக வைத்து பாதுகாத்தார்கள். என்னோட ஒலியை கேட்டால் ஆர்வத்தோதும் பயத்தோதும் மென்மையோதும் மரியாதையோதும் என்னை நடத்தினார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் வளர்ந்த பின் என்னை கையடக்கத்திலே தயாரித்து கண்ட இடத்தில் எல்லாரும் என்னை கொண்டு செல்கிறார்கள். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. பல்லே முளைக்காத குழந்தைகள் ஆரம்பித்து பல்லு போன பாத்திகள் வரைக்கும் இன்று என்னை வைத்து செய்கிறார்கள். காலையில் எழுதுவதன் பல்லு தேய்ப்பார்களோ என்னவோ என்னை நன்றாக தேய்ப்பார்கள். மேலும் மாதா பிதா குரு என்ற நெருமுறைப்பை மாதா பிதா கூகுள் என்று ஆரம்பித்தது. தனி அறையில் ஒரு குழந்தை போல் எந்த பாவத்திற்கு துணை போகாத நிலையில் இருந்த போது நான் ஒன்று என் வேலை ஒன்று என்று இரு நபர்களுக்கு இணைப்பு பாலமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் இருந்தபோதே என்னால் நன்மை அடைந்தால் அதிகம். அன்பானவர்களே, நன்காக யோசியுங்கள். நான் ஒரு இருமுனை கத்தியை வைத்து ஒரு உயிரும் கொள்ளலாம், கத்தியை வைத்து ஒரு உயிரும் காப்பாற்றலாம். ஒரு தீக்குச்சியை வைத்து அடுப்பையும் எரிக்கலாம், வீட்டையும் எரிக்கலாம். அன்பானவர்களே, நன்காக சிந்தியுங்கள். குரங்கு கையில் கிடைத்த பூமான் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் என்னை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கிராமத் கல்பின் என்ற 2 மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்க்கிறான் என்று பயப்படாத நாம் இங்கு கேமரா இருக்குமோ அங்கு கேமரா இருக்குமோ என்று பயப்படுகிறோம். உண்மைதான். யாரிடம் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீர்களோ அந்த கம்பெனிக்காரனை என்னுடைய கேமரா மூலமாக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கவனமாக இருங்கள். சிலர் தொழுகை நேரத்தில் கூட அல்லாவை பார்க்காமல் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் வாகனம் ஓட்டும் போது கூட சாலையை பார்க்காமல் விபத்தில் சிக்குகிறார்கள். சிலர் மனம் கழிக்கும் விதத்தில் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் என்னை அளவோடு பயன்படுத்தினால் நான் உங்கள் நண்பன், அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் நான் உங்கள் எமன். மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. ஆமீன். இப்போதைக்கு உங்கள் iPhone 15 Pro Max